வணக்கம். பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரியுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது உண்மையான விஷயங்கள் வெளியே வரல. புதுச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரன் காசு கொடுத்து தான் விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கிட்டு புதுச்சேரி பிரதேசத்தை 10 கொம்யூனாக பிரித்து அந்த 10 கொம்யூனை ஒவ்வொரு கொம்யூனுக்கும், அதை கிராம ராஜ்யம் மாதிரி கொம்யூன்னு பேரில் உருவாக்கி அதுக்கு மேயர்லாம் இந்தியர்களாகவே இருக்க வழி செஞ்சாங்க. அந்த மண்ணின் மைந்தர்களே தான் இருக்க செஞ்சாங்க. அப்படி தான் பாண்டிச்சேரி வரலாறு. அந்த 10 கொம்யூனில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தா புதுச்சேரி தமிழர்கள், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள். அவங்க தான் மேயராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு கவர்னர். இப்படி தான் அங்கே ராஜ்யம் நடந்திருக்கு. அப்போ இருந்தாலும் இந்தியா கூட இணைக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டு சுபியா அவங்களாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி குபேர்லாம் வந்து அதை இணைக்கணும்னு கேட்டுக்கிட்டதால் அவங்க ஒரு ஓட்டு எடுப்பு நடத்தி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் புதுச்சேரியை ஒப்படைச்சாங்க. யாருக்கு? இந்திய ஒன்றிய அரசுக்கு, இந்திய அரசிடம் புதுச்சேரி ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் பாண்டிச்சேரியை ஆண்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா தமிழர்கள், தமிழ் மேயர்கள். அவர்கள் அந்த கொம்யூன் மேயர்கள். அப்படி ஒரு முதலியார்பட்ட கொம்யூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வம்சம்னா என்னுடைய பாட்டனார் பூட்டனார் மேயர் புருஷோத்தம நாயக்கர், அவருடைய மகன் ராமானுஜ நாயக்கர், அந்த புருஷோத்தம நாயக்கருடைய இன்னொரு மகன் வந்து ராமச்சந்திர நாயக்கர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க கோன்ஸ்டேஜ் குருமான்னு சொல்லுவாங்க. அந்த மினிஸ்டர் மாதிரி ஒரு பந்தஸ்தெலாம் இருந்திருக்காரு. யாருங்க? ராமச்சந்திர நாயக்கர். இப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய மேயர்கள், முஸ்லீம் மேயர் இருந்திருக்கிறாங்க, இந்துக்களில் பிள்ளைமார்கள் மேயர் இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் முதலியார் அவங்க வந்துட்டு மேயர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் இன்று அங்கே புதுச்சேரி மக்களுக்கு தெரியாது, மறைக்கப்பட்டு விட்டது. புதுச்சேரியில் பத்திரங்கள்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காலமாக ஃப்ரெஞ்சு பத்திரங்கள்லாம் போலியாக தயாரிக்கப்படுற சூழ்நிலாம் உருவாயிடுச்சு. வரலாறுகள் மறைக்கப்பட்டது. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஓட்டெடுப்பு பண்ணி இந்தியாவிடம் ஒப்படைச்சாங்க, சுதந்திரம் கொடுக்கல. புரியுதுங்களா? ஒப்படைப்புக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒப்படைக்கப்பட்ட தினம்தான் ஆகஸ்ட் 16 இந்தியாவிடம் முழுமையாக வந்த நாள். அதுக்கு பிறகு வந்து நவம்பர் 1 கொண்டாடுறாங்க, விடுதலை நல்லா இதுன்னு சொல்லி ஆளுக்காலும் ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் புதுச்சேரி வரலாறை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் இரட்டை குடியுரிமை அந்தஸ்தை பெறுவதற்கு புதுச்சேரி அரசியல்வாதிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும். புதுச்சேரி வந்து வந்தேரிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. நீ என்ன பாண்டிச்சேரியை பற்றி பேசுகிற? நீ யாருன்னு கேட்டால், என் தகப்பனார் ஊர் புதுச்சேரி, நான் பிறந்தது புதுச்சேரி, என் தாயார் வந்து பரங்கிப்பட்டை, அதனால் நான் பரங்கிப்பட்டையில் வளர்ந்ததால் நான் பரங்கிப்பட்டை ருஷிகேஷ்னு அடையாளப்படுத்திக்கிறேன். பட் நான் புதுச்சேரியின் மண்ணின் மைந்தன் தான் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இருந்த போதிலும் என்னால் வளர்க்கப்பட்ட ஊர் என்னை வளர்த்த ஊர் பரங்கிப்பட்டை. அதுதான் நான் சொல்ல முடியும். பாண்டிச்சேரி வரலாறு முழுமையாக எல்லோரும் கிடைக்கணும். அதை நம்ம உருவாக்கி தர வேண்டும். அது புதுச்சேரியுடைய மண்ணின் மைந்தல் கடமை, அரசியல்வாதிகள் கடமை. புதுச்சேரியில் 4 ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இதுதான் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு இந்தியான்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பாண்டிச்சேரி நிலைமை. பார்ப்போம், நல்லபடியாக செய்வோம். இரட்டை குடியுரிமையை பெறுவதற்கான வழி இருக்குதான்னு பார்ப்போம், கொண்டு வருவோம். நம் புதுச்சேரியுடைய மகிமையை காப்பாற்றணும். புதுச்சேரி வரலாற்றை உலக மக்களுக்கு கொண்டு வரணும். நீங்கள் இதில் அரப்பா மகாஞ்சதரோ லெமுரியா கண்டத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி புதுச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்படின்னு தான் நான் புதுச்சேரி தமிழர்கள் கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.